Dear students, good afternoon everyone. Today we discuss about the topic next lesson, electromagnetic induction and alternating current. Okay, and last class நம்ம என்ன பார்த்தோம்னா third lesson முடிச்சிட்டோம். இந்த third lessonல 1 mark questions numerical problems இருக்கு. Okay, the 1 mark questions and the numerical problem இந்த ஃபர்தராக இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த செகண்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு அதை என்ன பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு 3-5 ப்ராப்ளம் பர் டே 5 ப்ராப்ளம்ஸும் நாங்கள் டீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? 1 மார்க் கொஸ்டின்ஸும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் தேர்ட் லெசன்ஸில் நடத்தணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திக்கலாம். ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் வந்து நியரஸ்ட் சரௌண்டிங்ஸில் 4th லெசன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் லெசன் முடிச்சதுனால இப்போ 4th லெசன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈஸியஸ்ட் லெசன் சொல்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு ஈஸியஸ்ட்டு லெசன் அப்படின்னு சொல்கிறோம். It is mainly based on the electric field and the magnetic field. ஓகேங்களா? தேர்ட் லெசனை பேஸ் பண்ணி எப்படி வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை அண்ட் ஆல்சோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர்னு சொன்னோம் இல்லையா தேர்ட் லெசனில். இதேமாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் இண்டக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுது. எதனால்? எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அப்படின்னு. சரி, இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. ஓகேங்களா? இது இந்த லெசன் என்ன டாபிக் பார்க்க போகிறோம். விச் டாபிக்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு ஹியர் அப்படின்னா த ஃபினாமினான் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்? லென்ஸ்லான்னு என்ன, அதுக்கு அடுத்தது எட்டி கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எட்டி கரண்ட்னா என்ன அர்த்தம்? தமிழில் சுழல் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சுழல் மின்னோட்டம். அதுக்கடுத்தது த ஃபினாமினன் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அல்லது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த செல்ஃப் இண்டக்டன்ஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மீன்ஸ் தமிழில் தன்மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப், த ஒர்க்கிங் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர், நெக்ஸ்ட்டு 3 phase ஏசி ஜெனரேட்டர், அந்த லாங் பவர் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இட்ஸ் ரோல் இன் லாங் டிஸ்டன்ஸு பவர் கம்யூனிகேஷன்ஸ்னால் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து எப்படி லாங் டிஸ்டன்ஸுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, ஆர்எம்எஸ் ஸ்கொயர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு த ஃபேஸர் டயக்ராம், ஏசி சர்க்யூட் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி சர்க்யூட் மீன்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாட்லெஸ் கரண்ட்டு, சரியா, அண்ட் எல்சி ஆசிலேட்டர். ஓகேங்களா? இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்னா இது எல்லாமே பழைய சிலபஸ் வந்து அப்படியே இதில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டாபிக் கூட என்ன பண்ணல எலிமினேட் பண்ணல, அதுமாதிரி எக்ஸ்ட்ரா சேட்டமும் இல்லை. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் அண்ட் ஈஸியஸ்ட் லெசன். ஸோ என்ன பண்ணலாம், கொஞ்சம் வேகமாக டீச் பண்ணிடலாம், அதே நேரத்தில் கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த ப்ரீவியஸ் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ரோடக்ஷன். இந்த ப்ரீவியஸ் சாப்டர் we have learned that is whenever the electric current flows through a conductor it produces magnetic field around it அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? that is the current electric current flows through any one of the conductor means ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், in perpendicular direction the magnetic field produced around it அப்படின்னு சொல்கிறோம். first 4 lines. okay, next this was discovered by the Christian Oersted, ஜான் கிறிஸ்டின் ஓயர்ஸ்டெட் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து என்ன பண்ணார், இந்த கான்செப்டை ஒபே பண்ணார். எந்த கான்செப்டை? எலக்ட்ரிக் கரண்ட்டு ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அரௌண்ட் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வழியாக, அரௌண்ட் த கரண்ட் கேரியிங் பிளேஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஆம்பியர் அப்படின்ற சயின்டிஸ்ட் லேட்டர் த ஆம்பியர் proved that current carrying loop behaves like a bar magnet அப்படின்னு சொல்கிறார். இப்போ கரண்ட் கேரிங் லூப்னு என்ன அர்த்தம்? இப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கரண்ட் கேரிங் லூப் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கரண்ட் கேரிங் லூப்.
ஓகேவா? அல்லது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கரண்ட் கேரிங் லூப். கரண்ட் ஐ இங்கே ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா கரண்ட்டு எந்த டைரெக்ஷனில் போனாலும் சரி இது வந்து என்ன அது ஒரு பார் மேக்னெட்டாக ரியாக்ட் ஆகுது. அல்லது இங்கே கரண்ட் இப்படி போய் இந்த டைரெக்ஷனில் போய் இப்படி வந்தது அப்படின்னா என்ன நெய்பரிங் பிளேஸில் ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் பிளேஸ்டு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், it having some amount of attractive or repulsive force is possible. So it having some amount of repulsive force, attractive force na it react as a bar magnet அப்படின்னு சொல்கிறோம். But here there is no magnetic field is applied here, but only we applying electric field. ஓகேவா? அதுக்கு என்ன ஆகுது, the current carrying loop வந்து என்ன அது behaves like a bar magnet சொல்கிறோம். These are magnetic effects produced by the electric current அப்படின்னு சொல்கிறோம். These are magnetic effects produced by electric current. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை பேஸ் பண்ணி என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த ஃபிசிஸ்ட்டு தென் பிகன் டு திங்க் ஆஃப் த கன்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. சரியா? ஃபிசிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டிலேயே அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா scientists then began to think of that converse of effect. இப்போ இதுக்கு ரிவர்ஸாக ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. இட் இஸ் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் அன் எலக்ட்ரிக் கரண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை பேஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஏன் மேக்னெட்டிக் எஃபெக்டை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சரி, a series of experiments were conducted to establish the converse effect. Converse effect என்ன அர்த்தம், that is electric effectக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்ச மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட் வேல்யூ என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் அதான் கன்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. A series of experiments were conducted to establish the converse effect. அனலைன் பண்ணிக்கங்க, கன்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்றத அனலைன் பண்ணிக்கங்க. ஓகேவா? தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் were done by யார் சொல்கிறான்னா மைக்கேல் ஃபேரடே அப்படின்ற சயின்டிஸ்ட், யூகே லண்டன். அண்டு யூகேயில் ஒரு சயின்டிஸ்ட்டு மைக்கேல் ஃபேரடே அண்டு ஜோசப் ஹென்ரி இன் யூஎஸ்ஏ, அமெரிக்காவில் ஒரு சயின்டிஸ்ட், அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஹென்ரி. சரியா? ஜோசப் ஹென்ரி அண்ட் மைக்கேல் ஃபேரடே இவங்க என்ன பண்ணாங்க, கன்வர்ஸ் ஆஃப் எஃபெக்ட் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வாட் இஸ் த கன்வர்ஸ் ஆஃப் எஃபெக்ட் மீன்ஸ் when applying magnetic field, இப்போ நார்த் போல் ஹியர் சவுத் போல் வச்சுக்கிங்க. இப்போ நார்த் போல் டு சவுத் போல் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இப்போ இன்பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு ஒயர் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த சர்க்கிளை ப்ளேஸ் பண்ணுறப்ப இந்த சர்க்கிளில் இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன்னு புரியுதா என்ன? ஹியர் திஸ் இஸ் நார்த் போல், ஸோ இஸ் சவுத் போல். ஓகே, நார்த் போல் டு சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் ஆஃப் த லூப்பை என்ன பண்ணுறோம், பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆர் அஃபெக்டட் டு திஸ் லூப்பு ஒயர், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், த லூப்பு எக்ஸ்பீரியன்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் due to magnetic field, the electric current is induced. The electric current is induced. This concept obeyed by the scientist Michael Faraday and another one scientist Henry. Okay, next. Almost simultaneously and independently, these attempts became successful and led to the discovery of phenomena called electromagnetic induction. This effect is nothing but electromagnetic induction. Okay, next one, Michael Faraday is credited with the discovery of electromagnetic induction 1831. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கான்செப்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்க, 1831. 1831 Michael Faraday credited with the discovery of electromagnetic induction. So
என்ன பண்ணுறோம், டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு த எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் இன்டியூஸ்டு. எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் என்னது, இன்டியூஸ்டு. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு. ஸோ தட் என்ன சொல்கிறோம், திஸ் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த இயர் 1831. ஓகே, இது யார் சொல்கிறா, மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற சயின்டிஸ்ட். ஓகே, next. In this chapter, let us see the few experiments for Faraday, the result and the phenomena of electromagnetic induction. Before that, in this chapter, let us see few experiments Faraday's, the result and the phenomena. Listen students, in this chapter let us see few experiments. Few experiments na என்ன அர்த்தம், some of the experiments இருக்கு. அதை யார் செஞ்சானா, Faraday. The result and the phenomena of electromagnetic induction சொல்கிறோம். The result and the phenomenon is nothing but electromagnetic induction சொல்கிறோம். Before that we will recollect the concept of magnetic flux linked with the surface area அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ரீகலெக்ட் த கான்செப்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மீன்ஸ். இப்போ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் ஐடென்டி சொல்லிடுறேன் பாருங்கள். த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட், நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படிச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டு கிராசிங் கிவன் யூனிட் ஏரியா லைக் தட். ஹியர் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராசிங் த்ரூ கிவன் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியா கன்சிடர் பண்ணோம்னா ஹவு மெனி நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆர் passing through given area, that is known as என்ன சொல்கிறோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு பி வெக்டார் அல்லது பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட். அதுக்கு அடுத்தது அவரை பற்றி ஒரு சின்ன என்னது நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, இது எக்ஸாம் இது தேவையில்லை, பட் இருந்தாலும் பார்ப்போம். Okay, the Michael Faraday was enormously popular for his lecturer as well in the lecturers. He demonstrated his experiment which led to the discovery of electromagnetic induction. அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். He is also popular lecturer. ஓகேவா, at the end of the lecture one member of the audience approached Faraday, said, Mr. Faraday, the behavior of magnet and coil wire interesting, but what is the use of it? Faraday answered politely, that is, sir, what is the use of newborn baby? We will soon the greatness of the little child who has now grown as adult to cater the energy needs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம், இது வந்து எக்ஸாமில் வந்து என்னது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா, இங்கே பாருங்கள், அடுத்த டாபிக் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சரியா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் ஹியர் இங்கே ஏ அண்ட் பி இந்த டூ டயக்ராமை வாட்ச் பண்ணுங்கள். ஏ அண்டு பி டூ டயக்ராமை என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஹியர் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் என்னது ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. ஓகேவா, இந்த பிளாக் கலர் லைன்ஸ். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். ஹவு மெனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ கிவன் சர்க்குலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஹியர் இப்போ டீட்டாஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு நார்மல் லைன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, என் கேப் இஸ் நார்மல் லைன். ஹியர் டீட்டாஸ் ஈக்குவல் டு சம் ஆங்கிள் இருக்கும். ஓகேவா, இப்போ இதே என் கேப் வந்து இங்கே பாருங்கள், டீட்டாஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, இங்கே டீட்டாஸ் ஈக்குவல் டு சம் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கலாம், அது 45 90 டிகிரி கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா, கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க என்ன சொல்கிறேன்னா. ஹியர் ஃபஸ்ட்டு டயக்ராமில் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ கிவன் ஏரியா. ஹியர் த நார்மல் லைன் எடுக்கிறோம். நார்மல் லைன்னா தெரியும் இல்லையா, மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. நார்மல் லைன்னா பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஹியர் ஆங்கிள் வந்து டீட்டா 90 டிகிரி. அதுக்கு அடுத்தது அனதர் ஒன் செகண்ட் டயக்ராமில் வி கேன் கன்சிடர் என் கேப்பு. இந்த என் கேப் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ 0 டிகிரி மீன்ஸ் இந்த லூப்போட ஏரியாவும் இந்த என் கேப் எப்படி இருக்குது,
மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ. theta is equal to 0னா ஒரே ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. theta is equal to here 0 degree, here theta is equal to 90 degree. ரெண்டு 2 கேசஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட், if the magnetic field B vector is uniform over the area is perpendicular to the as shown in figure. ஓகேவா? 4.1.1b, the above equation becomes என்ன ஆகுது அப்படின்னா, it is B by B magnetic flux, total magnetic flux integral of B vector dot dA vector is equal to BA cos theta போடும். ஓகேங்களா? அப்போ dA வெக்டர்னால் என்ன சார்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அது ஸ்மால் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு A into B vector dot B is the magnetic field, dA is the small area, and B vector dot dA vector போடுறோம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த நம்ம மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணிக்கலாம், காஸ் தீட்டான்ற வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா கண்ணு? காஸ் டாட் ப்ராடக்ட் எப்போ அப்ளை வரும்? பி வெக்டர் டாட்டு ஏ வெக்டர்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பி ஏ போடுறோம். இப்போ θ ஈக்குவல் டு 0 டிகிரி போட்டிங்கன்னா காஸ் 0வோட வேல்யூ 1. இன்கேஸ் θ ஈக்குவல் டு 90 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? θ ஈக்குவல் டு 90னா காஸ் 90 என்ன ஆகிடும்? காஸ் 0 1னா அப்போ காஸ் 90 0 ஆகிடும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு நான் அங்கே ஃபார்ம் என்னது டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அங்கே இருக்காது, கன்சிடர் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ த பை பி இஸ் நத்திங் பட் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஏ, தட் இஸ் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர், தட் இஸ் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட் ஃப்ரம் த ஃபார்முலா. ஸோ பிஏ காஸ் தீட்டான்னு சொல்கிறோம். தட் இஸ் பிஏ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் என்னது? டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். It is also measured Weber or Weber, WEBR Weber அல்லது WB ன்னு சொல்கிறோம். 1 Weber is equal to 1 Tesla meter per square அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து தீட்டாவோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும், தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 90ஆக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது, அந்த 1.51 பி இருக்குல்ல, அந்த பி டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த பி டயக்ராமில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூனால இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இங்கே என்ன ஆகுது, இங்கே இன்டியூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம்னா கால்வாமீட்டரில் வந்து என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். இப்படி கால்வாமீட்டரில் கனெக்ட் பண்ணால் இந்த கால்வாமீட்டர் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கால்வாமீட்டர் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள் 4.1 பாருங்கள். சர்க்குலர் ஆண்டனா ஏரியா 3 மீட்டர் ஸ்கொயர் இன்ஸ்டால்டு இன் எ பிளேஸ் இன் மதுரை. த பிளேன் ஆஃப் த ஏரியா ஆண்டனா இன்க்ளீடட் 47 டிகிரி with the direction of the earth magnetic field. If the magnitude of earth field at the place 4.1 into 10⁻⁻5 Tesla, find the magnetic flux அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன ஃபார்முலானா, ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா பை பி தான் என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா. ஸோ அந்த பை பி கண்டுபிடிக்கணும்னா ஆன்சர் பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். பை பி இஸ் ஈக்குவல் டு என்னது பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு 4.1 into 10⁻⁵ Tesla. தீட்டா வந்து எவ்வளோ 90 டிகிரி மைனஸ் 47 டிகிரி. ஏன் 90 டிகிரி மைனஸ் 47 டிகிரி போடுறோம்னா என்னது அந்த ஆங்கிள் வந்து என்னது பர்பண்டிகுலராக கன்சிடர் பண்ணுறோம். இப்படி பர்பண்டிகுலர் ஏன்னா கவனிங்க, அந்த பிளேனுக்கும் இங்கே பர்பண்டிகுலர் அப்படிங்கிறப்ப வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே. சார் இங்கே வந்து பர்பண்டிகுலர்னால் இது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி தானே போட்டிங்க, அப்போ ஃபஸ்ட் டயக்ராமில் வந்து தீட்டா ஈக்குவல் டு பர்பண்டிகுலர்னு போட்டுட்டு இங்கே தானே சார் 90 வரும்னு நினைக்காதீங்க. நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பிளேனுக்கு வந்து என்னது இதுதான் பிளேனு, அந்த பிளேனுக்கு இது வந்து எவ்வளோ இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். என்ன சொல்கிறேன் புரியுதா? பிளேனுக்கு பிளேன் ஆஃப் த பிளேன்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஆக்சிஸ்க்கு. இது வந்து கிளாஸில் வந்து நான் ஒன்று போர்டு வச்சு போர்டில் சொல்கிறப்ப கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஐ மீன்
the plane of the antenna inclined at angle 47 degree ன்னு சொல்கிறோம். அப்போ plane of the angle theta is equal to 90 minus 47, that is equal to 43 degree அப்படின்னு சொல்கிறோம். அப்போ magnetic field B is equal to 4.1 into 10 power minus 5 Tesla. Theta is equal to 90 minus 47, that is equal to 43 degree. A is equal to 3 meter square அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த வேல்யூஸ்லாம் டைரெக்டாக அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ வி நோ தட் என்ன வரும், பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். பிஏ 4.1 10 into 10 power minus 5 3 into cos 43 degree. இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோன்னா we can get the value magnetic flux 89.96 மைக்ரோ வெபர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 4.2 பாருங்கள். A circular loop 5 into 10 power minus 2 meter square rotates a uniform magnetic field in the 0.2 Tesla. If the loop rotates about its diameter which is perpendicular to the loop, the magnetic field as shown in figure சொல்கிறாங்க. Find the magnetic flux linked to the loop with the plane of the plane is normal to the field 1, அதுக்கடுத்து inclined for 60 degree and the parallel to the field அப்படின்னு சொல்லிட்டு questions. ஓகேவா? இந்த டயக்ராம் பார்த்துங்க. அந்த டயக்ராம் வந்து அந்த ரெட் கலர் வந்து ரொட்டேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் A is equal to 5 into 10 power minus 2 meter, B is equal to 0.2 டெஸ்லான்னு சொல்கிறோம். இப்போ theta is equal to 0 டிகிரினா BAC cos theta. இப்போ 0.2 into 5 into 10 power minus 2 cos 0 டிகிரின்னு போடுறோம். இப்போ பை B is equal to 1 into 10 power minus 2. சரியா? இப்போ அதுக்கு theta is equal to 90 minus 60 அது 30 டிகிரி. அதுக்கடுத்து theta is equal to 90 டிகிரி. 3 வேரியஸ் கேசஸ் எல்லாத்துக்குமே என்னது BA cos theta தான் ஜெனரல் ஃபார்முலா. சரியா? cos thetaவோட வேல்யூ வந்து 0வாக இருந்தால் என்ன, 30ஆக இருந்தால் என்ன, 90ஆக இருந்தால் என்ன, அவ்வளோதான். ஓகேவா? cos 90, cos 30 அண்டு cos 0 இது மூணுக்கு என்ன பண்ணுறோம், வேரியஸ் வேல்யூஸ் அப்ளை பண்ணி we can get the என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ தான் டாப்பிக்குள்ளே வரும். ஃபேரடே சொன்னார்னு சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். இதுக்கு 22 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, நவ் வி டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஃபேரடே. ஓகே, இதோட எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரோக்ராம் ஃபேரடேஸ்லாம் ஃபஸ்ட் லா செகண்ட் லான்ட்டு 2 லா இருக்குது, 2 laws. Consider a closed circuit consisting of a coil C, insulated wire, the galvanometer G 4.2A. The galvanometer does not indicate the deflection as there is no electric current in the circuit. When a bar magnet is inserted into the stationary coil, so its north pole to is facing the coil, the momentary of the deflection in the galvanometer, this indicates that the electric current set up the coil 4.2B அப்படின்னு சொல்கிறோம். If the magnet is kept stationary inside the coil அப்படின்னு சொல்கிறாங்க. The galvanometer does not indicate the deflection 4.2C அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே டயக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள். இப்போ நோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு காயில் இருக்கு இல்லையா, கவனிங்க, ஒரு காயில் வந்து கெப்ட்டு ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டயக்ராம் வச்சு அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்களேன். இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, you see the first diagram, this is the end turns of the coil. The end turns of the coil, one edge connected in the galvanometer positive terminal and another one edge connected in the galvanometer negative terminal. Okay, now the bar magnet is placed around the coil, there is no reaction. Okay, next in case it is towards no deflection அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ டிஃப்ளெக்ஷன் எதுவுமே இல்லை. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் வெலாசிட்டியில் என்ன பண்ணுறோம், டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில் வந்து என்ன பண்ணுறப்ப கொஞ்சம் மூவ் பண்ணுறோம். எது பார் மேக்னெட்டு அப்படி மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அது கீழே இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய டயக்ராமில் இந்த galvanometer கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சி டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவே ஃப்ரம் த காயில் அப்படின்னா
லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன். சரியா? ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன சொன்னால் இந்த இப்போ சிம்பிளி ஐ சே தட் பார் மேக்னெட் இருக்குது என்ன. சரியா? இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமை நான் இங்கே தனியாக ட்ரா பண்ணுறேன். பார் மேக்னெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பார் மேக்னெட் வந்து n நம்பர் ஆஃப் மேக்னெட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வெளியில் வரும். சரியா? இப்போ இந்த n நம்பர் ஆஃப் மேக்னெட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்போ போய் இந்த காயிலுக்குள்ளே இன்செர்ட் ஆகுதோ, இந்த காயிலுக்குள்ளே இன்செர்ட் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும், கரண்ட் கால்வனோமீட்டரில் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். இனிஷியலாக கால்வனோமீட்டர் வந்து இந்த மாதிரி 0ல் இருக்கும். என்ன சொல்கிறேன் புரியுதா? இனிஷியலாக கால்வனோமீட்டர் வந்து ஸ்ட்ரைட் டிஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரைட் வேல்யூவில் இருக்கும். இன்கேஸ் த கால்வனோமீட்டர் கெட் இன்செர்ட் இன்டு த காயில், இப்போ என்ன ஆகும்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இந்த காயிலை அஃபெக்ட் பண்ணும். திஸ் காயில் அஃபெக்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். திஸ் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கேன் பி மெஷரிங் பை த கால்வனோமீட்டர். இன்கேஸ் என்ன பண்ணுறோம்னா தேர் ஆர் வேரியஸ் பொசிஷன் என்ன பண்ணுறோம், டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு, அப்புறம் அவே ஃப்ரம் த காயில் அது என்ன பண்ணுறோம், வேரியஸ் லெவல் பொசிஷன் வச்சுட்டு வாட் அபவுட் த பொசிஷன் ஆஃப் தி கால்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? வாட் அபவுட் த பொசிஷன் ஆஃப் தி கால்வனோமீட்டர் அதுதான் இங்கே டயக்ராமில் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் போல். இப்போ சவுத் போல் வச்சோம்னா என்ன ஆகும், நார்த் போல் வச்சோம்னா என்ன ஆகும். சரியா? சவுத் போல் வச்சோம்னா என்ன ஆகுது, கரண்ட்டு எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், நார்த் போல் வச்சோம்னா எந்த டைரெக்ஷனில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னென்னா, நார்த் போலை விட சவுத் போலில் என்னது ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும். ஸோ நார்த் போல் இப்போ சைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காயிலில் ப்ளேஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரிக் கரண்ட் டைரெக்ஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிக் கரண்ட் டைரெக்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சவுத் போல் வச்சோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் டைரெக்ஷன் இன்டியூஸ்டு கரண்ட்டோட வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்கும். இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காயில் இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்ணுறது, இன்டியூஸ் பண்ணுறோம். சரியா? காயில் கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த லெசன் டைட்டில் நேம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு மேக்னெட்டிக் எஃபெக்ட் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இட் இஸ் நோன் ஆஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சொல்கிறோம். அண்டு சவுத் போல் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகிறதுனால டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த கரண்ட் வேல்யூ என்ன ஆகும், டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். இந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறது வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ஹையர் ஸ்பீடு இ அண்டு எஃப் பாருங்கள், இ அண்டு எஃப். ஓகேவா? நார்த் போல் வச்சோம்னா டைரெக்ஷன் வந்து கால்வனோமீட்டர் இந்த டயக்ராம் பாருங்கள், லாஸ்ட் 2 டயக்ராம்ஸ். ஆல் ஆஃப் யூ சி தட் லாஸ்ட் 2 டயக்ராம்ஸு. இந்த பென்சில் வேறு. இந்த லாஸ்ட் 2 டயக்ராம் மட்டும் இப்போ வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 டயக்ராம் வாட்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நார்த் போல் வச்சோம்னா கரண்டோட டைரெக்ஷன் என்னது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இன்கேஸ் சவுத் போல் ப்ளேஸ் பண்ணோம்னா கரண்டோட டைரெக்ஷன் வந்து என்னது ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கும். இப்போ கால்வனோமீட்டரில் இருந்து டிஃப்ளெக்ஷன் இங்கே வருது, பட் இங்கே சென்டர்லேருந்து கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இங்கே போகுது. இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இங்கே வந்து வெலாசிட்டி வந்து என்னது ஹையர் ஸ்பீடில் இருக்கும், இது வந்து லோயர் ஸ்பீடில் இருக்கும். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க போதும். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் போதும். கால்வனோமீட்டரு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில், லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன், அதுக்கு அடுத்தது ரைட் டிஃப்ளெக்ஷன். சரியா? ரைட் டிஃப்ளெக்ஷன் வருதுன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நோ மோஷன் ஃபஸ்ட்டு ஏபிசிடி. ஆக்சுவலாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கடைசி 2 டயக்ராம் தான், இ அண்டு எஃப் தான். ஃபஸ்ட் டயக்ராம் ஏ டயக்ராமை பார்த்துக்கும். சரியா? அதுக்கு அடுத்து ரைட்டு டிஃப்ளெக்ஷன் என்ன அர்த்தம், லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் என்ன அர்த்தம். ஓகேவா? காயில் உள்ளே இன்செர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அந்த காயில் வெளியே எடுக்கிறப்ப ஆப்போசிட் டிஃப்ளெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
சரிங்களா. அது வந்து பி அண்டு ஜி, சாரி பி அண்டு டி, பி அண்டு டி டயக்ராம். ஓகேவா. இன்கேஸ் கால்னாமீட்டர் கொண்டு போய் சென்ட்ரல் அந்த காயிலை வந்து சென்ட்ரல் ப்ளேஸ் பண்ணிட்டோம், காயிலுக்குள்ளே மேக்னெட்டிக் இந்த பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா. அதாவது இந்த பார் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய n நம்பர் ஆஃப் லைன்ஸ்